நமசிவாய வாழ்க. ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் என்றாவே அறிவு கூடியவர்கள், மெத்தனவாதிகள், மிகவும் அற்புதமான செயலாக்கத்தை கொண்டு இருப்பவர்கள் என்று வருகிறது. அப்படி இருக்கும் பட்சத்திலும் இந்த ராசியிலே இந்த மாதத்தில் கிரக நிலைகள் எவ்வாறு நிலை பெற்றிருக்கிறது, எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்து நன்மையும் தீமையும் செய்ய வருகிறது என்பதை பற்றி பார்ப்போம். ராசியிலே குரு பகவானும், 2ஆம் வீடு என்று கடக வீட்டிலே வரும்பொழுது செவ்வாய் பகவானும், 3ஆம் வீடு என்று வரும்போது கேது பகவானும், 9ஆம் வீடு என்று வரும்பொழுது ராகு பகவானும், 10ஆம் வீடு என்று வரும்பொழுது சனி பகவானும், 11ஆம் வீட்டிலே சுக்கிர பகவானும், 12ஆம் வீட்டிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறார்கள். சரி, இப்படி காணப்படுகிற கிரகங்கள் நன்மை எவ்வாறு அளிக்கிறது என்று பார்க்கும் பட்சத்தில் பார்வையின் அடிப்படையில் மாறக்கூடிய நிலையும், ஆதிபத்தியத்துடைய நிலையும், அவருடைய சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலும் மாற்றத்தை பலனை காணக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியிலே குரு பகவான் மிகவும் அற்புதமான நிலையை பெற்று காணப்படுகிறார். இந்த மாதத்தினுடைய நிலை மிகவும் அற்புதமாக இருக்கிறது. பொருளாதாரத்திலும் உயர் சிந்தனையிலும் பெரியவருடைய தொடர்பு ஏற்படுவடைய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் என்று வரும் பட்சத்தில் இந்த மாதத்தினுடைய தொழில் என்று வரும் பட்சத்தில் இவருடைய நிலை இவ்வாறாக காணப்படுகிறது என்று பார்த்தால், தொழில்ஸ்தானத்தின் நிலை மிகவும் வலுத்து காணப்படுகிறது. சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்து காணப்படுவதனாலும் தொழில் மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு பார்க்கப்படுகிறது. கனரக தொழில் என்று வரும் பொழுது, அதாவது கனிம வளத்தை பயன்படுத்தி உற்பத்தி நிலையை சார்ந்து இருப்பவர்களுடைய நிலை மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் வேலையாட்களுடைய ஒத்துழையாமை நிலையும் ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய பிரச்சனையை சால்வ் செய்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. குறுந்தொழில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்று பார்த்தால் மிகவும் இந்த மாதத்தில் அவர்களுடைய நிலை சற்று நிலையாக பார்க்கப்படுகிறது, நன்னிலையாகவும் பார்க்கப்படுகிறது, மிகவும் பொற்காலமாகவும் இருக்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. கமிஷன் அடிப்படையில் செய்யக்கூடிய நிலை மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த மாதத்தில் பொற்காலமான ஒரு தொழில்நிலையினுடைய ஆதிக்கம் இருக்கிறது. வேலையாட்களுடைய நிலை எவ்வாறு என்று பார்ப்போம். அதாவது வேலை செய்பவர்கள் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு வைத்து கொண்டால், 6ஆம் வீடு இவர்களுடைய நிலை இவ்வாறு செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் 2ஆம் வீட்டில் இருப்பதனால் வேலையாட்களுடைய நிலையும் சற்று போன மாதத்தினுடைய இந்த நிலை மாற்றம் கண்டு பொருளாதாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. வேலையின் மூலம் முன்னேற்றம் காணப்படுகிறது, புதிய நிலைகள் உருவாக்குகிறது. கார்ப்பரேட்டில் இருப்பவர்களுடைய நிலைதான் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நீச்சம் பெற்று காணப்படுவதனால் அவர்களுடைய நிலை மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்தி அழுத்தக்கூடிய மனநிலை பாதிப்பை ஏற்படுத்தும். சற்று கவனமாக இருந்து அது வெளிவருவது நன்று. அரசு நிறுவனத்தில் இருப்பவர்களுடைய நிலையும் சற்று கவனமாகத்தான் இருக்கப்பட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது. ஏனென்றால் 2ஆம் வீட்டிற்கு 11ஆம் வீட்டிலே சூரிய பகவான் அது அரசு சார்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு சற்று பாதகமான நிலையை ஏற்படுத்துகிறது. கவனமாக இருப்பதன் மூலம் இதிலிருந்து வெளிவரக்கூடிய சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளலாம். 3ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் 3ஆம் வீட்டிலே கேது பகவான் இருக்கிறார். முயற்சி என்று எது செய்தாலும் தடை, தாமதம், அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சற்று கவனமாக இருப்பது நன்று. 4ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் முதலீடு ஸ்தானமாகவும் சுகஸ்தானமாகவும் தாயார் ஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது. முதலீடு என்று வரும் பட்சத்தில் இவர்கள் முதலீடு செய்யக்கூடிய நிலை நன்றாக இருக்கிறது, மேற்கொள்ளலாம். தாயாருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் சற்று கவனமாக இருந்து செயல்படக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுகம் என்று வரும்பொழுது அவர் உடல்நிலையில் சற்று கவனமாக இருப்பது நன்று. குழந்தை பாக்கியம், அதாவது புதிய தம்பதியருடைய நிலையின் அடிப்படையில் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நிலை இந்த மாதத்தில் குரு பார்வையின் அடிப்படையில் இவர்களுக்கு
குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலர்களுக்கு நன்மையான காலம், பெருமையான காலம், மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய காலமாகவும் குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருடைய குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஆறாம் வீடு வேலை வாய்ப்பு, வெற்றி, எதிரியை வெற்றி கொள்ளுதல் போன்ற நிலையின் அடிப்படையில் வரும்பொழுது சூரிய பகவானுடைய பார்வையும் புதன் பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் அவர்களுக்கு நன்மையான காலமாக மாற்றப்படுகிறது. ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் அரசின் மூலம் நன்மை காலமாகவும் நண்பர்கள் மூலம் வெற்றி பெறக்கூடிய காலமாகவும் பார்க்கப்பட்டு நன்மையான காலமாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் வீடு இது களத்திர ஸ்தானமாக வருகிறது. ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். அவற்றின் அடிப்படையில் கணவன் மனைவியிடையே குரு பார்வையின் அடிப்படையில் மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது. நண்பர்களுடைய சற்று போக்கு சரியில்லாமல் இருக்கும். சற்று கவனமாக நடந்து கொள்வது நன்று. கூட்டு தொழில் மேற்கொண்டிருப்பவர்களுடைய நிலை சற்று கவனமாகவும் இருப்பது நன்றாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் அந்த 8ஆம் வீட்டினுடைய அதிபதி சனி பகவான் காலசக்கரத்திற்கு விரயஸ்தானத்திலும் அந்த ராசிக்கு 10ஆம் வீட்டிலே இருப்பது ஒரு தொழிலை மந்தத்தனமாக ஏற்படுத்தினாலும் கூட இறுதி பகுதியில் வாழ்க்கையை வெற்றி பகுதியாக மாற்றக்கூடிய நிலை ஏற்படுகிறது. தடை தாமதமாக தொழில் ஏற்படுத்தினால் பிற்பகுதியில் லாபத்தை தரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. தாமதம் லாபத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் வீடு அதாவது தந்தையருடைய நிலை அடிப்படையில் வரும்பொழுது ராகு பகவான் இருப்பது தந்தைக்கு சற்று உடல்நிலை கவனத்தை மேற்கொள்வதாகவும் பெரியவருடைய ஆசீர்வாதத்தினுடைய பெறக்கூடிய நிலை இல்லாத தன்மையை ஏற்படுத்தக்கூடிய நிலையாகவும் பெரியவருடைய இணக்கமான தன்மை சற்று குறைவாகவும் காணப்படும். சற்று அவர்கள் மூலம் அதிக அக்கறை எடுத்து அவற்றின் மூலம் பிரச்சனையை முதல் பகுதியிலேயே சரி செய்வதற்குள்ளும் மூலம் பிற்பகுதியில் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. சற்று கவனமாக இருப்பது நன்று. 10ஆம் வீடு என்று வருகிறோம். 10ஆம் வீடு என்று சொன்னால் கர்மஸ்தானம். அவருடைய வேலை நிலையின் அடிப்படையில் முன்புமே பார்த்து அதற்கான தீர்வு நிலையை சொல்லியாகிவிட்டாலும் கூட வேறு சில பிரச்சனையின் அடிப்படையில் வந்தாலும் அங்கு சனி பகவானுடைய நிலையின் அடிப்படையில் 9ஆம் அதிபதியாக வருவதனால் அங்கு குருவீடாக இருப்பதனால் அவர்களுக்கு இழுபறியான நிலையும் கூட சாதகமான நிலையாக மாற்றப்படுகிறது. கவனமாக இருப்பதன் மூலம் நன்றாக பலனை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் சுக்கிர பகவானுடைய ஆதிக்க நிலை அங்கு காணப்படுகிறது. செவ்வாயினுடைய நிலை நீச்சம் பெற்று காணப்பட்டாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய 12ஆம் வீட்டின் அதிபதியும் 6ஆம் வீட்டின் அதிபதியும் 5ஆம் வீட்டினுடைய அதிபதியாக வரும்போது அங்கு சுக்கிர பகவானுடைய 5ஆம் வீட்டை பார்ப்பதன் மூலம் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் 6 என்று சொன்னால் ருணஸ்தானத்தை போக்கி இன்பகரமான வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுத்தப்படுகிறது. 12ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் அந்நியர்களுடைய தொடர்பு, அந்நிய மதத்தினுடைய தொடர்பு, வெளிநாடு, வெளி மாநில சேர்க்கை அல்லது பிற மொழி பேசுவோருடைய நிலையின் அடிப்படையில் ஒரு நன்மையான காலமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் மிகவும் பொற்காலமாக இருக்கக்கூடிய நிலையாகவும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நமச்சிவாய வாழ்க.